எங்க காலத்துல அப்படி எல்லாம் நடந்து விட்டது, உங்க காலத்துல அப்படி நடக்க கூடாது. நீங்கள் வானத்தையும் பூமியும் அசைக்கும்படிக்கு கர்த்தருடைய ஸ்தானாபதிகளாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி வரணும்னா இப்படிதான் இருக்கணும், வேற வழி இல்லை. வீட்டுல ஒண்ணும் இருக்காது, ஆனா கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை உன்னிடத்தில் இருக்கு. அவர் சொன்னாரு, ஒரு பிச்சைக்காரனுக்கு போட காசு கூட இல்லாத ஒரு நிலைமையில இருந்திருக்கிறாங்க. பிச்சைக்காரனுக்கு ஒருவேளை பையில காசு இருந்தா காசு எடுத்து போட்டிருப்பார். அந்த இடத்துல காசு இல்லாதனால்தான் தன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று தேடி அதை எடுத்து கொடுத்தார். அப்படித்தானே உண்மை? அதான் நடந்தது. அதான் கர்த்தருடைய வேதம். உங்கள் மனம் எந்த சூழ்நிலையிலும் பொய்யான புகழ்ச்சியின் பக்கம் போகக்கூடாது. அண்ணன் நேற்று அடிக்கடி சொன்னாங்களே, ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுறது, ட்விட்டரில் எடுத்து போடுறது, என்னை பார், என் அழகை பார் அப்படின்னு. ரோட்ல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கும் காட்சி, தலையில கை வைத்து ஜெபிக்கும் காட்சி, பிரதர் புறப்படும் காட்சி, பிரதர் வரும் காட்சின்னு சொல்லலாம் எடுத்து போடக்கூடாது. சிஸ்டர்கள் கூடி ஜெபம் பண்ற நீங்க செய்றீங்க, பரலோகம் அதை பார்க்கிறது. பரலோகம் உங்களுக்கு லைக்ஸ் போடும் கண்டிப்பா. உங்களுக்கு எந்த லைக் வேணும் சொல்லுங்க? கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, அயோக்கியன் அவன். அப்ப அதை இப்படி காட்டுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படங்கள் எடுத்து போடுவது, நாங்க போனோம் வந்தோம் நின்னோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காட்டி காட்டி உங்களுடைய அழைப்பை நீங்கள் நீர்த்து போக பண்ணி விடாதீர்கள். உங்கள் அழைப்பு வித்தியாசமானது. கர்த்தர் பேசுறீங்க கேட்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் உங்களை நடத்தணும். ரெண்டாவது, கர்த்தர் பேசுகிற காரியங்கள் எதுல வரும்? பிக்சர்ஸ், படம் மாதிரி தெரியும். தரிசனத்துல கர்த்தர் பேசுறது கூட மென்டல் பிக்சர்ஸ் ஒன்று இருக்கு. நம்முடைய மனம் நம்முடைய இருதயத்தை மறுபடியும் பிடித்து கொண்டால், கர்த்தருக்கும் நமக்கும் இடையில இருக்கிற தொடர்பு அற்று போய்விட்டால் ஆட்டோமேட்டிக்கா உள்ளது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். படம் மாதிரியே தெரியும், அப்படியே தரிசனம் மாதிரி. அது பேர் மென்டல் பிக்சர்ஸ். அந்த படங்களை உருவாக்க முடியும் நம்ம. மனம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மனம் என்பது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கு. மனசுங்கிறது ரொம்ப டீப்பான விஷயம். நம்ம அதை பயன்படுத்துவதில்லை சரியாக. அந்த மனதை நீங்கள் வித்தியாசமா மாறிட்டீங்கன்னா அது வேற மாதிரிலாம் வேலை செய்யும். நான் பார்த்திருக்கிறேன், ஒரு ஷோவில் பார்த்திருக்கிறேன். ஒரு மனிதன் அங்கே வருகிறார். ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, ஒரு மனிதனுடைய மனம் எதை நம்புகிறதோ அதான் உண்மை. இப்போ ஒரு மனிதனை நான் ஹிப்னாட்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டிவியில இருந்து அவரை இன்டர்வியூ எடுப்பதற்கு போயிருக்கிறாங்க. நான் சொல்லுவது ஒரு யூசிஜி ப்ரோக்ராம், ஒரு காலேஜுக்கான ஒரு ப்ரோக்ராம். அதுல சைக்கியாட்ரிக் அந்த காரியங்களை பத்தி அங்க கிளாஸ் நடத்துறாங்க. நான் மத்தியான நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த ப்ரொஃபஸர் இடத்துல இன்டர்வியூ பண்றதுக்கு அந்த டிவி நெறியாளர் போய் பேசுறாரு. அப்ப சொல்றார், மனம் என்பது எத்தனை வித்தியாசமானது. இந்த மனம் மாற ஆரம்பிச்சா அதை நம்ம சரியா பயன்படுத்தினா அது என்னென்னலாம் செய்யும் பாருங்க. ஒரு காரியத்தை தெளிவா நம்பிருச்சுன்னா அது அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கும் அதையே அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு, நான் உங்களை ஹிப்னடைஸ் பண்றேன், நீங்க அனுமதி கொடுங்க, நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, சரி என்னை ஹிப்னடைஸ் பண்ணுங்க அப்படின்னு. உடனே பக்கத்துல கேமராமேன் அங்க இருக்கிறாரு. இந்த நெறியாளரை கேமராவை பிடிக்க சொல்லிட்டு இந்த நெறியாளரை பார்த்து சொல்றாரு. அவர் அப்படியே முன்னால ஒரு சின்ன ஒரு ஸ்லிங் மாதிரி ஒன்று இருக்கு, அப்படியே ஆட விடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல நித்திரைக்கு போயிட்டாரு. போனோடனே இப்போ உங்களுக்கு 5 வயசு 7 வயசு, ஆமா ஆமான்னு அப்படியே பேசிட்டே இருக்காரு. மேல சொல்றாரு, வலது கையை பிடித்து, நான் பார்த்தேன் நிகழ்ச்சி, வலது கையை பிடித்து காமிக்கிறார். இது உங்களுடைய வலது கையை. இது நீங்கள் ஒரு முறை ஒரு பைக்ல போனீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, டாக்டர் சொன்னாரு இந்த வலது கையை எடுத்து விட வேண்டும் என்று சொன்னாரு, உங்க கையை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆமா அப்படிங்கிறார் அந்த ஆள். கொஞ்ச நேரம் மறுபடியும் போனீங்க, ஒரு இடத்துல போகும்பொழுது உங்க பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு, டாக்டர் பார்த்துட்டு வலது கையை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாரு, வலது கையை எடுத்தாச்சு. சரி, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அவரை தூக்கத்திலிருந்து எழுப்பினாங்க. எழுப்பின உடனே அந்த மருத்துவர் இடத்துல ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சுங்கன்னு கர்ச்சீஃப் கொடுக்குறாரு. அதனால இடது கையில வாங்குறாரு. வலது கை இருக்கு நமக்கு தெரியுது, இடது கையில வாங்கி அப்படி தொடுறாரு. ஏன் இடது கையில வாங்குறீங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு தான் வலது கை இல்லையே டாக்டருங்கிறான். வலது கை இல்லையா, ஏன் என்னாச்சு? நான் ஒரு முறை ஒரு பைக்ல போனேன், ஆக்சிடென்ட் ஆச்சு, டாக்டர் பார்த்துட்டு இந்த கை வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசிட்டே இருக்கிறார். அந்த டாக்டர் உள்ள பெரிய நீடில் ஒன்னு எடுத்து அவர் வலது கையை பிடிச்சு அந்த சதையில ஊசியை குத்துறாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியல அந்த ஆளுக்கு. இதான் மனம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா கடவுள் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும், தேவன் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இதான் மனம். இன்னொன்னு சொல்றாரு, அவருக்கு சந்தித்த சில கேஸ் சொல்றாரு. ஒரு மனிதனுடைய மனதை வைத்து அவனுடைய சரீரத்தை எப்படி இயக்கலாம். நான் இதெல்லாம் பார்த்தேன் வீடியோ,
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படிலாம் நடக்குமா? தொடர்ந்து பார்த்தேன், ஒரு 2-3 வாரம் பார்த்தேன். அவர் சொல்றாரு, ஒரு அம்மாளுக்கு பிரசவம், குழந்தை வந்து பொசிஷன் தப்பா இருக்குது. தப்பா இருந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பொசிஷனை மாற்றணும். இவரை அழைக்கிறார்கள் சைக்கியாட்ரிஸ்ட. அதை அந்த அம்மாவுடைய வயிற்றை ஒரு ஸ்கேனர்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. குழந்தை வந்து இப்படி நேரா இருக்குது, முதல்ல கால் வர்ற மாதிரி இருக்குது, வந்துச்சுன்னா குழந்தை மாட்டிக்கொள்ளும், தலை வரணும். அப்போ அதனால அப்படி இருக்கு. இப்போ இந்த குழந்தை உடனே அவர் கேட்கிறாரு, இது எந்த பொசிஷன்ல மாறணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவங்க ஒரு பொசிஷன் சொல்றாங்க, குழந்தை இந்த மாதிரி வந்து வளையணும், இப்படி மாறணும்னு. அந்த அம்மாவை அப்படி ஹிப்னடைஸ் பண்ணுகிறார். தன் கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்லிங் அப்படி வச்சோன்னா அப்படி ஒரு ஹிப்னட்டிசம் என்பது ஒரு குறைந்த நேர ஒரு தூக்கம், செயற்கையாய் உருவாக்கப்படுகிற ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தில் அப்படியே இந்த அம்மா கண் மயங்குகிறார்கள். இவர் சொல்றாரு, லெஃப்ட்ல உன் குழந்தை திரும்புதுன்னு சொல்றாங்க. கேமரா வச்சு எடுத்திருக்கிறாங்க. அந்த ஸ்கேனர் கருவியில் அந்த குழந்தை அப்படியே திரும்புகிறது. அந்த அம்மா நினைக்க திரும்பி அவங்க சொன்ன பொசிஷன் வரைக்கும் வந்த உடனே அப்படியே நின்று விட்டதுன்னு சொல்லி எழுப்புறாங்க. சரியாயிருச்சு. ஒரு பல் வைத்தியரிடத்திலே ஒருவர் தன் பல்லை எடுப்பதற்கு வருகிறார். இதெல்லாம் நான் பார்த்தது. பல்லை எடுக்க வருகிறார், அவரை ஹிப்னடைஸ் பண்றாங்க. இந்த பல் இப்ப தானா கலண்டு விழுகணும், அது அப்படியே இதுல வச்சு எக்ஸ்ரே கருவியில வச்சு ஸ்கேன் பண்ணி காமிக்கிறாங்க. இப்ப சொல்றாரு, அந்த பல் மேல் நோக்கி எழும்புன்னு சொன்னா அப்படியே வந்து டக்குன்னு கலண்டு கீழே விழுந்துருது பல்லு. இதான் மனிதனுடைய மனம் ரொம்ப ஆபத்தானது. அது கொஞ்சம் எல்லை மீறினால் தானாய் கற்பனை கதைகளை பிணைக்க ஆரம்பித்து விடும், தரிசனங்களை உருவாக்கிரும், கடவுள் மாதிரி உங்களை காட்ட ஆரம்பிச்சிரும். நிறைய பேர் அப்படித்தான் தங்களை கடவுள் என்று நினைத்து கொண்டு வர. இது மனிதனுடைய மனம், மனுஷனுடைய மனம். இது பேர் சோல் அப்படின்னு சொல்றோம். ஆத்மா என்று நம்முடைய வேதத்தில் சொல்லப்படுற ஆத்மா ரொம்ப டேஞ்சரஸ் அது. அப்ப இது ரொம்ப கவனமா இருக்கணும். இது என்ன செய்யும், இந்த மாதிரி பிக்சர்ஸை உண்டாக்கிரும். தானாய் கற்பனை பண்ணி கொண்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அது வருமோன்னு சொன்னா அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கனவு வந்துடும், ஒரு தரிசனம் வந்துடும். வேதத்தில் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய தொல்லைகளின் திரட்சியினாலே சொப்பனம் பிறக்கும். தொல்லை நிறைய பிரச்சனை வந்துருச்சு, அப்படி ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு கனவு மாதிரி வந்துடும், அவனை குத்திருன்னு வரும். இது மாதிரி இந்த மனிதனுடைய மனம் என்பது ரொம்ப டேஞ்சரஸ். இதை சிலர் வந்து தட்டி எழுப்பிடுவாங்க வெளியே. சிலர் வந்து யோகா பயிற்சி, இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணாரு, இந்த மாதிரி ஆட்க அந்த மனதினுடைய வலிமையை மறுபடியும் பெருக வச்சிருவாங்க. ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்திலிருந்து வந்தது. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிறேன், தேவனிடத்திலிருந்து வந்தது. அதனால அதே சுபாவத்தை இது கொண்டிருக்கும். அவரிடத்திலிருந்து வந்தது தானே. நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் ஒருவனை உண்டாக்குவோம் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப சொல்லும் போது கர்த்தருக்கு வந்து உடம்பு இருந்ததா? அப்ப எந்த ரூபத்தின்படியும் எந்த சாயலின்படியும் மனிதனை உண்டாக்கினோம் என்று கர்த்தர் சொன்னார்? யோசிச்சு பாருங்க. அவர் ஆவியாக இருந்தார், ஆவி ஆத்மா. அது மாதிரி ஒரு மனிதனை உண்டாக்கி ஒரு மண் கூட்டுக்குள்ள உள்ள வச்சு சரீரமாக்கி அனுப்பினார். அப்ப தேவன் தம்முடைய நாசின் சுவாசத்தை நமக்குள் ஊதி மனிதன் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கு. அப்ப கர்த்தருடைய ஆவி தானே அது, அதனுடைய மினியேச்சர், அதுல இருக்கிற அதே குணாதிசயம் இதில் இருக்கும். கர்த்தர் என்ன செய்தார், இந்த மனிதன் பாவம் செய்த உடனே அந்த நம்முடைய ஆவிக்குள்ளையும் ஆத்மாக்குள்ளையும் இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய பவர் இருக்கு பாருங்க, அதே குணாதிசயம் இருக்கும். ஆண்டவர் என்னென்ன செய்ய முடியுமோ அது மாதிரியே செய்ய முடியுது. நினைச்சே ஒரு காரியத்தை கீழே விழுக வைக்க முடியும், அதே பவர் இருக்கும். அதனுடைய மினியேச்சர் தானே இது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்த ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான். பாவம் செய்தால் இந்த மனிதனுக்கு இந்த பவர்லாம் இருந்தா என்ன ஆகும்? பயங்கரமானவனாய் மாறி விடுவான், பிசாசு மாதிரி மாறிடுவான். ஆகவே கர்த்தர் என்ன செய்தார், அவனுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆவி ஆத்மாவின் அளவுகளை எல்லாம் லாக் பண்ணிட்டார். உள்ள தொட முடியாது. இப்ப நீங்க அதெல்லாம் லாக் பண்ணிட்டார், உள்ள வேலை செய்யாது. இப்ப இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஆவியும் நல்லா நீங்க விளங்கிங்க, ஆவியும் ஆத்மாவும் இதனுடைய ஒரிஜினல் வேல்யூ வேற. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் ஒரிஜினல் வேல்யூ வேற. கடவுளுடைய ஆவி மாதிரியே இருக்கும் அது, அதனுடைய மினியேச்சர், அதனுடைய ஒரு குறுக்கப்பட்ட வடிவம் தான் அது. அதுல இருக்கிற அதே குணாதிசயத்தில் இருக்கும், அது அந்த பவர் இருக்கும். ஆனா ஒரு மனிதன் தவறு செய்து பாவியாய் மாறின பிறகு அந்த பவர் ஆத்மாவின் வல்லமையும் ஆவியின் வல்லமையும் இருந்தா அவன் கொடூரமான வில்லனாய் மாறிடும். இப்பவே தாங்க முடியலையே இவன் படுத்துற பாடு. அவன் கடவுள் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி அந்த சாயல்ல அவன் வந்து படைக்கப்பட்டிருந்தான். ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு மனிதன் வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ, இந்த ஆவி எவ்வளவு தூரம் வேலை செய்யணுமோ
ஆத்மா எவ்வளவு தூரம் வேலை செய்யணுமோ, இந்த உலகத்துல இவன் வாழ்கிற வரைக்கும் எவ்வளவு வேலை செய்யணுமோ அந்த அளவு தவிர மீதி எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டார். சொல்ல புரியுதா? லாக் பண்ணிட்டார். இப்போ உங்க ஆவியும் ஆத்மாவும் உங்கள் இந்த உலகத்துல வாழ்கிற அளவுக்கு நடமாட வைக்கும், பேச வைக்கும், சிந்திக்க வைக்கும், கிரியை செய்ய வைக்கும். இதை தாண்டி எல்லாம் அப்நார்மலா இயற்கைக்கு மேற்பட்டெல்லாம் செய்ய வைக்காது. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவி, அதற்கு பிறகு கர்த்தர் பூமிக்கு வந்த பிறகு தம்முடைய ஜனங்களை தம் ஆவியிலே நிரப்பி ஊழியத்தின் தேவைக்காக அவர்கள் இழந்த அந்த பவர் இருக்கு பாருங்க, அதுல சில காரியங்களை மாத்திரம் அவங்க கிஃப்ட் கட்டவிழ்த்து விடுறாங்க. உனக்கு தீர்க்க தரிசன வரம், உனக்குள்ள இருக்கிற பவர் தான், அதை கட்டவிழ்த்து விடுறாங்க. அது ஊழியத்துக்காக. அது இனிமே நம்ம பரலோகத்துக்கு போயிடுறோம் பாருங்க, பரலோகத்துக்கு போகும்போது முழுசா போறோமே, அப்பதான் முழுவதுமாக நம்ம விடுவிக்கப்படுகிறோம். அங்க போய் பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சாயலை தரித்தவர்களாக, தேவர்களை போல, நல்ல தேவ தூதர்களை போல நீங்க அங்க இருப்பீங்க, முழு பவரோட இருப்பீங்க.